நம்ம கிறிஸ் டைரக்ஷன்ல அனுஷ்கா ஷெட்டியும் விக்ரம் பிரபுவும் சேர்ந்து நடிச்சிருக்கிற ஒரு தெலுங்கு ஆக்ஷன் கிரைம் டிராமா மூவி தான் காட்டி. இந்த படத்தோட தமிழ் டபிஷனுக்கான அஃபிஷியல் ட்ரெய்லரை நாளைக்கு ஈவினிங் 4:45 PM போல இந்த படத்தோட ட்ரெய்லர் லான்ச் பண்ண போறாங்க. இந்த படம் நமக்கு தமிழ் டப்பிங்கோட தான் ரிலீஸ் ஆகும். இன்னும் இந்த படத்தோட ரிலீஸ் அனௌன்ஸ் பண்ணல. ட்ரெய்லர்ல இதுக்கான ரிலீஸ் அனௌன்ஸ் பண்றாங்கன்னு பொறுத்து பார்க்கலாம். வெனஸ்டே எபிசோட சீசன் 2 தமிழ் டப்பிங்கோட நாளைக்கு மதியம் கரெக்டாக 12:30 மணி போல உங்களுக்கு நெட்ஃபிளிக்ஸில் ஆட் ஆகிரும். இந்த சீரிஸோட சீசன் 2 நமக்கு தமிழ் டப்பிங்கில் ஆட் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இது வந்து சீசன் 2 பார்ட் 1ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் 4 எபிசோட்ஸ் மட்டும் தான் நாளைக்கு உங்களுக்கு ப்ரீமியர் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த சீசன் 2 நீங்கள் பார்க்க வெயிட் பண்ணிருக்கீங்கன்னா தமிழ் டப்பிங்கோட நாளைக்கு உங்களுக்கு ஸ்ட்ரீம் ஆகுது. மதியம் கரெக்டாக 12:30 மணி போல உங்களுக்கு நெட்ஃபிளிக்ஸில் இருக்கும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கோபி சுதாகர் சேர்ந்து பண்ண போகிற ஒரு படம் தான் ஓ மை காட் பியூட்டிஃபுல். இந்த படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் செகண்ட் லுக் போஸ்டர்ஸ்லாம் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்துல இருந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோமே வந்திருக்கு. வீடியோமே பார்க்க நல்லா இருக்கு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் கம்மிங் வெரி சூன். நம்ம பிரத்யேகனோட ஆக்டிங்ல நெக்ஸ்ட் அப்கமிங்ல வரக்கூடிய ஒரு மலையாள மூவி தான் மைனா பியார் கியா. இந்த படத்தோட அஃபிஷியல் மலையாளம் டீசரை இப்போ லான்ச் பண்ணிருக்காங்க. டீசர் பார்க்கிறதுக்கு நல்லாவே இருக்கு. ஆகஸ்ட் 29 அன்னைக்கு இந்த படம் ஓணம் ஸ்பெஷலா தியேட்டருக்கு ரிலீஸ் பண்றாங்க. ரீசெண்டா நம்ம கலையரசனோட ஆக்டிங்ல வெளிவந்திருக்கிற ட்ரெண்டிங்னு ஒரு தமிழ் மூவியை இப்போ நமக்கு சன் நெக்ஸ்ட்ல ஆட் பண்ண போறாங்க. ஆகஸ்ட் 8 அன்னைக்கு இந்த படம் உங்களுக்கு சன் நெக்ஸ்ட்ல அவைலபிளா இருக்கும். ரவி தேஜா மற்றும் ஷீலாவோட ஆக்டிங்ல நெக்ஸ்ட் அப்கமிங்ல வரக்கூடிய ஒரு தெலுங்கு கமர்ஷியல் டிராமா மூவி தான் மாஸ் ஜாத்ரா. இந்த படத்துல இருந்து ஒலே ஒலேன்னு ஒரு சாங் இப்போ நமக்கு யூடியூப்ல லான்ச் பண்ணிருக்காங்க. சாங் பார்க்க நல்லாவே இருக்கு. டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்ல ஷீலா கண்டிப்பாக வேற லெவலாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஃபுல் வீடியோ சாங்கை பார்க்கறதுக்கு வேற லெவல் வெறித்தனமாக இருக்கும். ஆனால் இப்போதைக்கு ஒரு லிரிக்கல் வீடியோ சாங் வித் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வீடியோஸ் கொஞ்சம் ஆட் பண்ணி தான் சாங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். சாங் உங்களுக்கு பிடிக்கலாம். விஜய் சேதுபதியோடைய கடைசி விவசாயி அப்படின்ற ஒரு சூப்பரான ஒரு தமிழ் மூவியை டைரக்ட் பண்ண நம்ம மணிகண்டன் டைரக்ஷனில் விஜய் சேதுபதியோட ஆக்டிங் நெக்ஸ்ட் அப்கமிங்கில் வரக்கூடிய ஒரு தமிழ் வெப் சீரிஸ் தான் முத்து என்கிற காட்டான். இந்த சீரிஸ்க்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இப்போ கொடுத்துருக்காங்க. இந்த சீரிஸ் ரொம்ப சீக்கிரமாகவே உங்களுக்கு ஜியோ ஹாட்ஸ்டார் ஸ்ட்ரீம் பண்ணுற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஹவுஸ்மேட்ஸ்னு ஒரு தமிழ் மூவி இப்போ உங்களுக்கு தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் வீக் இந்த படம் உங்களுக்கு தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகி இந்த படம் நல்லாவே போயிட்டுருக்கு. ஸோ மேக்ஸிமம் ஆடியன்ஸ் கிட்ட நல்ல ரெஸ்பான்ஸே கிடச்சிருக்கு. இந்த படத்தோட PVR புக்கிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிக்கெட் எடுத்திங்கன்னா ஒரு 180 டிக்கெட்டாக வரும். ஆனால் இந்த படத்தை நீங்கள் புக் பண்ணிங்கன்னா வெறும் 100 rupeesலேயே உங்களால் இந்த படத்தை பார்த்துக்க முடியும். டாமினிக் அண்ட் த லேடிஸ் பஸ்னு ஒரு மலையாள திரைப்படம் இன்னும் நமக்கு OTTல ரிலீஸ் பண்ணாமல் வச்சிருந்தாங்க. ஒரு வழியாக இந்த படத்தோட ரிலீஸை நமக்கு அமேசான் பிரைம் கிளைம் பண்ணிட்டாங்களாம். ஸோ மேக்ஸிமம் இந்த வீக்கெண்ட்லேயே நீங்கள் இந்த படத்தை அமேசான் பிரைம் எதிர்பார்க்கலாம். தமிழ் டப்பிங் ஆல்ரெடி நமக்கு சென்சார் ஒர்க்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. மேக்ஸிமம் தமிழ் டப்பிங் தான் ஆட் பண்ணுவாங்க. சிவகார்த்திகனுடைய பராசக்தி மூவியோடைய பொள்ளாச்சி ஷெட்யூல் இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த படத்தில் வில்லனா ஃபர்ஸ்ட் யாரை ரீச் பண்ணியிருக்காங்க தெரியுமா? நம்ம லோகேஷ் கனகராஜ் தான் இந்த படத்தில் வில்லனா ப்ளே பண்ண வேண்டியதான். ஸோ அவங்கள தான் ஃபர்ஸ்ட் ரீச் அவுட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் கோலி படத்துடைய அந்த பிஸி ஷெட்யூலில் அவரால் இந்த படத்தில் நடிக்க முடியல. அந்த ரோலில் தான் இப்போ நம்ம ரவி மோகன் நடிச்சிருக்காரு. ஸோ பார்க்கலாம் படம் எப்படி இருக்க போகுதுன்னு. மாலவிகா மோகனுடைய பர்த்டே ஸ்பெஷலாக ஹிருதயபூர்வம் அப்படின்ற ஒரு மலையாள திரைப்படத்துல இருந்து ஒரு நியூ போஸ்டரை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலி பார்க்கறதுக்கு ஃபீல் குட் மூவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். டீசர் கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ பார்க்கலாம் மோன ஸ்பெஷலாக இந்த படம் நமக்கு தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. மணியத்தினம் இப்போ நெக்ஸ்ட் துருவ விக்ரம் வச்சு ஒரு படம் பண்ண போகிறாங்க. இந்த படத்துக்கு இந்த மந்த் எண்டுக்குள்ள உங்களுக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி நியூஸ் பரவலா வந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த படத்துல ஹீரோயின் நம்ம ருக்மணி வசந்த் நடிக்கிறாங்களாம். லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல நம்ம சூப்பர் சயின்ஸோட ஆக்டிங் நெக்ஸ்ட் அப்கமிங்ல வரக்கூடிய ஒரு தமிழ் மூவி தான் கூலி. இந்த படம் நெக்ஸ்ட் வீக்கெண்ட் உங்களுக்கு தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. அண்ட் இந்த படத்தை அட்வான்ஸ் புக்கிங் எல்லாமே 1 or 2 daysல உங்களுக்கு ஓபன் பண்ற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க. மிராய்னு ஒரு தெலுங்கு திரைப்படத்தை தமிழ் டப் வெர்ஷனை வருகின்ற செப்டம்பர் 5 அன்னைக்கு தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ண போறாங்களாம். படம் நமக்கு தமிழ் டப்பிங்கோட தான் ரிலீஸ் ஆகுது. ஹாதியோட ஆக்டிங்ல ரெடியா இருக்கிற மாயசபா அப்படின்ற ஒரு தெலுங்கு வெப்சைட்டோட தமிழ் டப் வெர்ஷனை ஆகஸ்ட் 7 அன்னைக்கு சோனில பிரீமியர் பண்ண போறாங்க. இந்த சீரிஸ் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா, மலையாளம்னு 5 லாங்குவேஜ்லயும் பிரீமியர் ஆகுது. ட்ரைலருமே பார்க்கறது ஓரளவுக்கு பொலிட்டிக்கல் சீரிஸ் மாதிரி தான் தெரியுது. பார்க்கலாம். காஞ்சனா 4 மூவிக்கான அனௌன்ஸ்மெண்ட் இன்னுமே அஃபிஷியலா வரல. ஆனால் இந்த படத்தோட ஷூட்டிங்கை ரொம்பவே சூப்பராக எடுத்துட்டு இருக்காங்க போல. ஏன்னா இப்போ ரீசெண்டாக தான் பூஜை டே வந்து கமலேஷ் கூட இருக்கிற மாதிரி ஒரு போட்டோஸை வந்து இன்ஸ்டால ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுவும் கமலேஷ் தான் ஷேர் பண்ணியிருந்தாரு. அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி மூவியில் சின்ன பையன் ரோலில் நடித்த அந்த கமலேஷ் தான். ஸோ அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் பூஜை கூட சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு பூஜை டேவும் நோரா ஃபெட்டிஸ் சேர்ந்திருக்க மாதிரி பிக்கை ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில். காஞ்சனா 4 ஷூட்டிங் இப்போ ரொம்ப பிஸியான ஷூட்டில் தான் போயிட்டு இருக்கான். ஸோ ஒன்ஸ் எல்லாம் படத்தோட மொத்த ஷூட்டிங் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் தான் அனௌன்ஸ்மெண்ட் வித் ரிலீஸ் டேட்டோட வருன்ற மாதிரி சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படி என்னென்ன அனௌன்ஸ்மெண்ட் இல்லாமல் இவங்க இந்த படத்தை எடுக்கிறாங்கன்னு தெரியல.